நகைச்சுவை சொல்ல வருகிறார்கள். 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவிகள் எம் சிவஸ்ரீ மற்றும் ஆர் திரிஷிதா. என் பெயர் திரிஷிதா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சிவஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிரிப்பே சிறப்பு என்பதை சிந்தித்து சிரிக்கலாமா? சிரிக்கலாமே. எனக்கு சிரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். திரிஷிதா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். திரிஷிதா, திருவள்ளுவர் நகைச்சுவையின் சிறப்பை உணர்ந்தவர். நகைச்சுவை இல்லாதவங்களுக்குலாம் வெளிச்சம் கூட இருட்டாருக்கும் சொல்லியிருக்கார் திரிஷிதா. ஓ, அப்படியா சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் அந்த காலத்திலே எப்படி சொல்லியிருக்கார் பாரு. ஆமா ஆமா. சரி வா, நம்ம வேலைய பார்க்கலாம். திரிஷிதா, நீ கணக்குல புலி புலின்னு சொல்லிட்டு இருந்த. என்ன 12 மார்க் தான் எடுத்து வச்சிருக்க? புலி பதுங்கி இருக்கு. எப்பதான் பாயும்? இந்த வருஷம் முழுக்க பாயாதா? பாப்போம் பாப்போம். திட திரவ வாய், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமே, நல்லாவே தெரியும். திரவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கலாம். உபத்திரவம். அடப்போ சிவஸ்ரீ, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. திரிஷிதா, நீ உங்க அப்பாக்கு தெரியாம வாழைப்பழத்தை திட்டி தினியே, அது உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சா? அடப்போ சிவஸ்ரீ, வீட்டுக்கு வந்தோடனே தோலை உரின்னு உரிச்சு எடுத்துட்டாரு சிவஸ்ரீ. தோலை தானே உரிச்சாரு. சிவஸ்ரீ, உனக்கு கொசு கடிச்சிட்டு ஏன் அடிக்காம விட்ட? அதுக்குள்ளவே உடம்புல எல்லா ரத்தமும் போய் டயர்டாய் அடிக்காம விட்டுட்டான் திரிஷிதா. திரிஷிதா, நீ நல்லா ஆட்ட போடுவேன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி கேள்வி பார்க்கலாம். எல்லா ஸ்டேஜ்லயும் ஆடலாம், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் ஆடவே முடியாது. அது என்ன ஸ்டேஜ்? என்ன ஸ்டேஜா இருக்கும்? அது கோமா ஸ்டேஜ். அடேங்கப்பா. திரிஷிதா, உனக்கு பேச்சம்பழம் சாப்பிட பிடிக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது திரிஷிதா. நான் என்ன பண்ணேன் நீ சொல்லு பார்க்கலாம். நேற்று தான் பார்த்தனே, ஒரு குண்டான்ல பேச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல காந்தத்தை எடுத்து தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்த. அப்படி என்னதான் திரிஷிதா பண்ணினேன்? அதுவா சிவஸ்ரீ, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பேச்சம்பழத்துல இரும்பு சத்து இருக்கா, அதனால தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, இதெல்லாம் ஒரு வேலையா திரிஷிதா? திரிஷிதா, உனக்கு ஆங்கிலத்தை விட தமிழ் எழுத்து நல்லா எழுத தெரியும்ல? அதுல இருந்து எனக்கு ஒரு டவுட் திரிஷிதா, அதை கிளியர் பண்ணி விடுறியா? கிளியர் பண்ணி விடுறேன். தகராறுக்கு சின்னரா போடுவியா பெரியரா போடுவியா? சின்ன தகராறுக்கு சின்னரா போடு, பெரிய தகராறுக்கு பெரியரா போடு. திரிஷிதா, உனக்கு மனக்கணக்கு தெரியுமா? தெரியுமே. 6 6 சேர்ந்தா என்ன வரும்? 6 6 சேர்ந்தா வெள்ளம் தான் வரும். திரிஷிதா, காகத்துக்கும் பணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை சொல்லு பார்க்கலாம்? காகமும் கரையும் பணமும் கரையும், அதுதான் ஒற்றுமை. திரிஷிதா, நம்ம 3ஆம் சந்து முத்துசாமி இருக்காருல்ல? ஆமா, அவருக்கு என்னாச்சு? அவரு அக்கௌண்ட்ல பணம் எடுக்க போனாராம். அவருக்கு ஷாக் அடிச்சுதான் திரிஷிதா. ஏன் அடிச்சிச்சு? அது கரண்ட் அக்கௌண்டா இருக்கும், அதனால தான் ஷாக் அடிச்சிட்டு. திரிஷிதா, கழுத்து நீ ஒரே உப்பா இருக்கே. இனிச்சா ஈ முக்கியம்ல, அதனால தான் உப்பா இருக்கு. திரிஷிதா, பொங்கலுக்கும் இட்லிக்கும் என்ன வித்தியாசம்? பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லிக்கு லீவ் விட மாட்டாங்க. திரிஷிதா, எங்க டீச்சர் ஒரு பையனை கூப்பிட்டு பேரை கேட்டாங்களா? அவன் எங்க மாடுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான் திரிஷிதா. பேருக்கும் மாடுக்கு என்ன திரிஷிதா சம்பந்தம்? அவன் பேரு கௌசிக்கா இருக்கும். திரிஷிதா, எங்க பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா, அதனால ஊசி போட போயிருந்தோமா. எங்க டாக்டர் ஊசி போட போற நேரத்துல எங்க அப்பா வந்து ஓடி போய் தடுத்துட்டா திரிஷிதா. ஏன்? அது தடுப்பூசியா இருக்கும், அதனால தான் ஓடி போய் எங்க அப்பா தடுத்துட்டாரு. திரிஷிதா, நீ சிட்டில இருக்கியா கிராமத்துல இருக்கியா? ஐ எம் எ சிட்டி கேர்ள். திரிஷிதா, சிட்டில இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி கேளு. ஆபத்தான சிட்டி எது? என்ன சிட்டியா இருக்கும்? அது எலக்ட்ரிசிட்டி. திரிஷிதா, உன்னோட பர்த்டேக்கு கேக் வாங்கும் போது எதுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போன? நான் பிளேன் கேக் வாங்க போனேன், அதனால தான் கையில பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனேன். திரிஷிதா, ஒரு பாக்ஸிங் வீரர் இன்னொரு பாக்ஸிங் வீரருக்கு லெட்டர் எழுதும் போது எப்படி எழுதுவாரு? பலம் பலம் வெறியாவல் உன் பலம் பலம் வெறி
சுந்தரியா அவள் அப்படின்னு எழுதுவாரு. த்ரிஷிதா, அவங்க அப்பா சாப்பிடும் போது எதுக்கு ஃபேன் போடாம சாப்பிடுறாரு? அதுவா சிருஷ்டி, அவரு வேர்வை சிந்தி உழைக்கிறாரா, ஆனால் தான் ஃபேன் போடாம சாப்பிடுறாரு. சிவஸ்ரீ, உங்க அண்ணன் எக்ஸாமுக்கு படிக்கும் போது ஏன்